ஆரவாரமா பெரம்பூர்ல மக்கள் அவர் கொடுத்த ஊக்கத்துல திருச்சியில போய் தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு போன விஜயை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் அவர்கள் வாக்கு சேகரிக்கிறதுக்காக தன்னோட பரப்புரைக்காக போனாரு. ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா ரோட் ஷோக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதனால மேல ஏறி கையை அசைச்சிக்கிட்டே போனார். அவர் கையை அசைக்க கூட்டம் கலைஞ்சு போனதை கண்ணால் பார்க்க முடிச்சது. அவரை பார்க்கணுன்றதுக்காக அந்த சேர்ற கூட்டம் ஈஸியாக கலைஞ்சு போகிறதுக்கான ஒரே வழி அவர் விசிபிளாக இருக்கிறது தான். அவர் உள்ளுக்குள்ளே ஒழிச்சிக்கிறது கிடையாது அப்படின்றது இதில் தெரிஞ்சது. இது மூலிமா எனக்கு மனசில் தோணுது என்னன்னா, இது முன்னாடியே அலோவ் பண்ணி தான் நிறைய அசம்பாவிதங்களை தடுத்திருக்கலாம், நிறைய விமர்சனங்களை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இது ஒரு திட்டமிட்ட செயலா திட்டமிடப்படாத செயலான்றது நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு தேவையில்லாத செயலாக தான் பார்க்கப்படுது. விஜய் ஒரு வேன் மேலே ஏறி நின்றுட்டு எல்லாருக்கும் கையை அசைச்சிட்டு போனார்னா மக்கள் அதை பார்த்துட்டு கிளம்பி கலைஞ்சு போயிடுறாங்க. அதை முன்னாடியிலேருந்தே அலோவ் பண்ணியிருக்கலாம். இப்போ அதை ஏன் அலோவ் பண்ணலன்றது நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் கார் மெல்ல நகர்ந்து ஒரு ஃப்ரேம் பாருங்க ஜின்ற மாதிரி எம்ஜிஆர் பக்கத்தில் நிற்கிது. அதுலேருந்து அப்புறம் தன்னோட பரப்புரையை தொடங்குறாரு விஜய். ஸோ அந்த பரப்புரையில் விஜய் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எப்பயும் எப்படி டிஎம்கே வசப்பாடு வரும், டிஎம்கே விமர்சனம் பண்ணுவாரோ அதே வேலையை தொடர்ந்து அவர் செய்கிறாரு அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேறு எந்த கட்சியை பற்றியும் அவர் கவலையும் படலை, எந்த கட்சியை பற்றி அவர் விமர்சனம் வைக்கிறது கிடையாது. மற்ற கட்சிகள்லாம் இவர் மேலே விமர்சனம் வைக்கிறது. பட் இவர் ஸ்ட்ரெயிட் நாட்டாம பங்காளி டு பங்காளின்ற மாதிரியான டோனில் தான் செயல்படுறாரு. அதில் முக்கியமாக திமுக எப்பயும் போல பந்தாடுறது அவரோட ஒரு தொழிலாகவே மாறிடுச்சு. பேர்களை குறிப்பிட்டு சில விமர்சனங்களை வைக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட பார்வை. பேர்களை குறிப்பிடாமலே விமர்சனங்களை வைக்கிறாரு. எல்பிஜி தட்டுப்பாட்டை பற்றி பேசாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த எல்பிஜி தட்டுப்பாடுங்கிறது ஆளும் கட்சிக்கிட்டேயோ இல்லை மாநில கட்சிக்கிட்டேயோ இல்லை நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேயோ கிடையாது அப்படின்றது என்னோட புரிதல். அப்படியான சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கே இந்த புரிதல் இருக்குன்ற போது விஜய் அவர்களுக்கும் அந்த புரிதல் இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். மேபி அது ஒரு பாயிண்டாக எடுத்து வைக்கணுன்றதுக்காக பேசினார் என்னன்றது தெரியல. பட் அது தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அது உலகளாக பற்றாக்குறை இருக்குது. அதுக்கு தமிழ்நாடும் இந்தியாவோ விதிவிலக்காக மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மற்றபடி ஒரு ஸ்பீச் வரைக்கும் அருமையாக இருந்தது. மக்கள்கிட்ட தான் என்ன பேசணுங்கிறத கரெக்டாக பேசி சேர்த்துட்டாரு அப்படின்னு தெரியுது. அந்நியன் மாதிரி சூறாவளியா நான் அதை விட்டுட்டு இதை விட்டுட்டு கத்தி பேசிட்டு கடைசியாக கையை கூப்பி நின்று ஒரு அம்பி வேஷம் போடுவார் பார்த்தீங்களா, அதுதான் பரப்புரையோட மிக சிறப்பான ஒரு சம்பவமாக நான் பார்க்குறேன். ஸோ அதை மாதிரி நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் போடுங்க. லெட்ஸ் மீட் நடந்த ஆக்கப்பூர்வமான வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.